இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். சீனா உள்ளிட்ட பல நாடுகள் வலியுறுத்திய நிலையில் இரு நாடுகளும் சுமூக முடிவுக்கு உடன்பட்டதாக ட்ரம்ப் தனது எக்ஸ் பக்கத்தில் அறிவித்தார். இரவு முழுவதும் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பாகிஸ்தான் இந்தியா இடையிலான போர் மாலை 5 மணியுடன் முடிவுக்கு வந்தது. கடந்த 7ஆம் தேதி முதல் இரு நாடுகளும் தீவிர தாக்குதலை நடத்தி வந்த நிலையில் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் நீர், நிலம், ஆகாயம் என அனைத்து வழியிலான தாக்குதல்களையும் நிறுத்திக் கொள்ள முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி தகவல் தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களிலும் 4 நாட்களுக்கு பிறகு அமைதி திரும்பியதால் மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். பாகிஸ்தான் ட்ரோன்கள் உடைந்து விழுந்த பஞ்சாபின் ஃபரோஸ்பூர் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தின் பல்வேறு இடங்களிலும் இயல்பு நிலை திரும்பியது. இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் செய்யப்பட்டதன் எதிரொலியாக ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு இடங்களில் இயல்பு நிலை திரும்பியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஜம்மு, பூஞ்ச், அக்னூர் உள்ளிட்ட பகுதிகளில் ட்ரோன்கள் மற்றும் துப்பாக்கி சத்தம் இல்லாமல் வழக்கம் போல வாகனங்கள் இயக்கம் மற்றும் மக்கள் நடமாட்டம் காணப்படுகிறது. பாகிஸ்தானுடனான சண்டை நிறுத்த அறிவிப்பிற்கு பிறகு பிரதமர் இல்லத்தில் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், முப்படைகளின் தலைமை தளபதிகளுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் விவாதித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான சண்டை நிறுத்தத்திற்கு பேச்சுவார்த்தை மூலம் வழிவகுத்த நிலையில் பிராந்திய அமைதிக்காக அதிபர் டிரம்பின் தலைமைத்துவத்திற்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கும் தாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய பாகிஸ்தானுக்கு ஆதரவு என வெளியான தகவலுக்கு சீனா மறுப்பு தெரிவித்துள்ளது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை கண்டிப்பதாக கூறிய சீனா, இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்களது நட்பு நாடுகள்தான் எனவும் விளக்கமளித்துள்ளது. இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும் என இங்கிலாந்து பிரதமர் ஸ்டாமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இரு நாடுகளுடனும் போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவித்த அவர், தெற்கு ஆசியாவில் அமைதியை நிலைநாட்ட இரு நாடுகளும் போர் நிறுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றார். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்ட சில மணி நேரங்களில் இந்தியா மீது தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் முயற்சி மேற்கொண்டது. ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு இடங்களை நோக்கி பாகிஸ்தானின் ட்ரோன்கள் பறந்ததால் எல்லையோர பகுதிகளில் பதற்றம் ஏற்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய அத்துமீறிய ட்ரோன் தாக்குதல் முயற்சியை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு முறியடித்துள்ளது. ஜம்முவின் கத்துவா, சம்பா, சுந்தர்பானி, அக்னூர், உதம்பூர், நவ்சேரா உள்ளிட்ட பகுதிகளில் பாகிஸ்தானின் ட்ரோன்கள் பறந்தன. பாகிஸ்தானின் அத்துமீறலுக்கு எல்லை பாதுகாப்பு படையினர் முழுவீச்சில் பதிலடி கொடுத்தனர். இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்த உடன்படிக்கை என்ன ஆனது என ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த 2 நாட்களைப் போலவே சனிக்கிழமை இரவும் 8:45 மணியளவில் பாகிஸ்தான் அத்துமீறலை தொடங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான போர் நிறுத்தம் ஒப்புதலை மீறி எல்லையில் அத்துமீறிய தாக்குதலை அடுத்த சில மணி நேரத்தில் பாகிஸ்தான் ராணுவம் நிறுத்திக் கொண்டது. எல்லையோர பகுதிகளில் பீரங்கி தாக்குதலோ வெடிகுண்டு தாக்குதலோ நடக்கவில்லை என இந்திய ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் நடத்திய அத்துமீறலுக்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்ததாக மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். இரு நாடுகளின் ராணுவ டைரக்டர் ஜெனரல் இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் சில மணி நேரங்களில் மீறிவிட்டதாகவும் அதற்கு பாகிஸ்தான் தான் பொறுப்பு எனவும் அவர் குற்றம் சாட்டினார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியதற்கு பாகிஸ்தான் முன்னுக்கு பின் முரணாக விளக்கம் அளித்துள்ளது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரத்திலேயே எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் முயற்சியை மேற்கொண்ட நிலையில் இந்தியாவுடனான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறவே இல்லை என்று பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறியது குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஜம்முவில் எல்லைக்கோடு பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் எல்லை பாதுகாப்பு படை வீரர் கொல்லப்பட்டார். மேலும் 7 பேர் காயமடைந்தனர். ஆர்எஸ்புரா பகுதியில் நடந்த இந்த தாக்குதலில் எல்லை பாதுகாப்பு படை வீரரான முகமது இம்தியாஸ் உயிரிழந்தார். மேலும் காயமடைந்த 7 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
ஜம்முவில் உள்ள நக்ரோட்டா ராணுவ மையத்தில் மர்ம நபருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் இந்திய வீரர் ஒருவர் காயமடைந்ததாக ராணுவம் தெரிவித்துள்ளது. மர்ம நபரின் நடமாட்டத்தை கண்டறிந்ததும் நக்ரோட்டா ராணுவ மையத்தில் வீரர்களுக்கு எச்சரிக்கை அழைப்பு விடுக்கப்பட்டு சிறிது நேரம் துப்பாக்கிச் சண்டை நடந்ததாக ஒயிட் நைட் கார்ப்ஸ் ராணுவ பிரிவு தகவல் தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் எல்லையோரம் உள்ள நகரங்களில் சனிக்கிழமை இரவு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பத்தான்கோட், ஃபெரோஸ்பூர், வைஷ்ணவ் தேவி, அமிர்த்சரஸ், ஜலந்தர், ஜம்மு உள்ளிட்ட பகுதிகளில் முழுவதுமாக மின்சாரம் நிறுத்தப்பட்டது. எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் தாக்குதல் நிறுத்தியதை அடுத்து எல்லையோர நகரங்களில் மீண்டும் மின்சாரம் வழங்கப்பட்டது. ஜம்மு, ராஜஸ்தான், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் உள்ள எல்லையோர நகரங்களான பத்தான்கோட், ஃபெரோஸ்பூர், வைஷ்ணவ் தேவி, அமிர்தசரஸ், ஜலந்தர், ஜம்மு பகுதிகளில் மின்சார விநியோகம் மீண்டும் வழங்கப்பட்டது. நாட்டின் பாதுகாப்பு குறித்த விவகாரத்தில் அனைத்து கட்சிகளின் கருத்துக்களையும் பிரதமர் மோடி கேட்க வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்தத்தை அமெரிக்கா அறிவித்திருப்பது வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒன்று என குறிப்பிட்டுள்ளார். இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக தேசிய கொடியை ஏந்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. சென்னை காமராஜர் சாலையில் உள்ள டிஜிபி அலுவலகத்திலிருந்து போர் நினைவு சின்னம் வரை நடைபெற்ற பேரணியில் முன்னாள் ராணுவ வீரர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்திய படைகளுக்கு ஆதரவாக பேரணி நடத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தியா, பாகிஸ்தான் இடையே நடந்த சண்டையில் சிறப்பாக செயல்பட்ட ராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், முன்னாள் படை வீரர்கள், அமைச்சர்கள், எம்பிக்கள், பொதுமக்கள் ஆகியோர் கையில் தேசிய கொடியேந்தி பேரணி நடத்தினர். தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நாளைய தினம் நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் இணைந்து நடத்தும் சித்திரை முழுநிலவு மாநாடு இன்று நடைபெறுகிறது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாநாடு நடைபெறுவதால் பாதுகாப்பு பணியில் ஏராளமான காவலர்கள் ஈடுபட உள்ளனர். இந்த கூட்டத்தில் சுமார் 10 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. அதன்படி கலப்பையுடன் விவசாயி இருப்பது போன்ற சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சின்னத்தின் புகைப்படத்தை பகிர்ந்துள்ள சீமான், நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்களுக்கு உரிமை கொடுத்தால்தான் நம் நாடு இறையாண்மை கொண்ட நாடாக இருக்கும் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தற்போதைய ஆட்சியாளர்கள் மாநில சுயாட்சி என பேசிக்கொண்டே மாநிலத்தின் எல்லா உரிமைகளையும் பறிகொடுத்து விட்டதாக கூறியவர், தமிழர்களுக்கு எந்த ஒரு உரிமையையும் பெற்றுக் கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். அண்ணா பல்கலைக்கழக விவகார வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு இன்னும் சில தினங்களில் தண்டனை வரவுள்ளதாக காவல் ஆணையர் அருண் கூறினார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் உணவகத்தை திறந்து வைத்து பின் செய்தியாளர்களை சந்தித்தவர், காவல் ஆணையர் அலுவலகத்தில்தான் உணவு விலை குறைவாக உள்ளது என்று நினைத்தேன், ஆனால் பிரஸ் கிளப்பில் அதைவிட விலை குறைவாக உள்ளது என கூறினார். போர் பதற்றம் நிலவிய பஞ்சாப் மாநிலத்திலிருந்து தமிழ்நாடு திரும்பிய 12 மாணவர்களை அமைச்சர் நாசர் பொன்னாடை போர்த்தி வரவேற்றார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவர்கள், போரின் போது நிம்மதியாக தூங்கியதற்கு ராணுவ வீரர்கள்தான் காரணம் எனவும், ராணுவ வீரர்கள் போராடியதால் தான் பத்திரமாக தமிழ்நாடு திரும்பியுள்ளதாகவும் நெகிழ்ச்சி தெரிவித்தனர். அமைச்சர் செஞ்சி மஸ்தான் குறித்து சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிடுவதை நிறுத்துமாறு விழுப்புரம் மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி இணைச் செயலாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக 3 வழக்கறிஞர்கள் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த மூவரும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி இணைச் செயலாளர் பாலாஜி வீட்டிற்கே சென்று கொலை மிரட்டல் விடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அனுமதியின்றி பள்ளி வாகனங்களை இயக்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்தார். திருவள்ளூர் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு உட்பட்ட 54 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 214 வாகனங்களை ஆய்வு செய்யும் நிகழ்வில் ஆட்சியர் பிரதாப் கலந்து கொண்டு அறிவுறுத்தல்களை வழங்கினார்.
நாகப்பட்டினத்தில் ரயில் தண்டவாளத்தில் சிறுமி மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அவரது இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் ரயில்வே காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். கடலூர் மாவட்டம் வடலூரைச் சேர்ந்த 16 வயது சிறுமி ஜெயஸ்ரீ அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞரை திருமணம் செய்து கொண்ட நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டது பெரும் சந்தேகத்தை எழுப்பியது. திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே இடியும் நிலையில் உள்ள தடுப்பணையால் 2000 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதனால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தடுப்பணையை ஆய்வு செய்து புதிய தடுப்பணை கட்டித்தர கோரிக்கை விடுத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக மின்சாரம் வழங்கப்படாததால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். கடந்த புதன்கிழமை சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் கொண்டசமுத்திரம் குறிஞ்சிநகர் பகுதியில் வீசிய சூறாவளி காற்றில் மின்கம்பங்கள் சாய்ந்தன. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமத்தில் இரு தரப்பினர் மோதிக்கொண்ட விவகாரம் தொடர்பாக அவதூறான கருத்துக்களை தெரிவித்து வருவதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வடகாடு கோவிலின் தேரின் வடம் பிடித்து இழுக்கும் உரிமை தொடர்பாக திருமாவளவன் அவதூறு பரப்பியதாக ஒரு தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கந்துவட்டி கொடுமையால் இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் கந்துவட்டிக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அவரது பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். வேப்பஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த பிரவீன்குமார் தொழில் வளர்ச்சிக்காக தனிநபர்கள் சிலரிடம் கடன் வாங்கிய நிலையில் பலரும் பணத்தை கேட்டு ஆபாசமாக பேசியதாக கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் 20வது ரோஜா கண்காட்சி தொடங்கியது. கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 2 லட்சம் ரோஜா மலர்கள் கொண்டு பிரம்மாண்ட டால்பின், பென்குயின், நத்தை, மீன் என வடிவமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே மின்சாரம் தாக்கி கையை இழந்த சிறுமிக்கு செயற்கை கை பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் காந்தி உறுதியளித்திருக்கிறார். உளியநல்லூரைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவரது மகள் சஞ்சனா மாடியில் உலர வைத்த துணியை எடுக்கச் சென்றபோது அங்கு சென்று கொண்டிருந்த வயரிலிருந்து மின்சாரம் தாக்கியதில் அவரது ஒரு கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் ஆகாய தாமரைகள் சூழ்ந்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். கொடிவேரி அணையில் மூக்கை துளைக்கும் அளவுக்கு துர்நாற்றம் அடிப்பதாகவும் அதே சமயம் அதில் குளித்தால் தோல் வியாதிகள் உண்டாவதாகவும் புகார் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே பலா திருவிழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. பலா மேம்பாட்டு குழு மற்றும் தமிழ்காடு இயற்கை வேளாண்மை இயக்கம் சார்பில் பலாப்பழங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 3ஆம் ஆண்டு திருவிழா நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம்புதூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு ஏரியின் உபரிநீர் வெளியேறியதில் தேசிய சாலையில் அரிப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறப்படுகிறது. நாமக்கல்லில் அரசு பேருந்தின் சக்கரத்தில் போல்ட் இல்லாமல் ஆபத்தான முறையில் இயங்கி வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நாமக்கல்லிலிருந்து ராசிபுரம் செல்லும் 13 எண் கொண்ட பேருந்தின் சக்கரத்தில் உள்ள போல்ட் ஒன்று கழன்ற நிலையில் ஆபத்தை உணராமல் ஓட்டுநர் பேருந்தை இயக்கி வருவது பயணிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வளசரவாக்கத்தில் கடனாக பெற்ற 27 லட்சம் ரூபாயை மோசடி செய்த பல் மருத்துவரை போலீசார் கைது செய்தனர். கூடுவாஞ்சேரியைச் சேர்ந்த ஐஸ்வர்யா தனது தோழி மூலம் ஆழ்வார் திருநகர் பகுதியில் பல் மருத்துவமனை நடத்தி வரும் ஹரிஷ் வெங்கடேஸ்வரிடம் 40 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்த நிலையில் அதில் 13 லட்சம் ரூபாயை மட்டுமே திருப்பி தந்ததாகவும் மீதி பணத்தை தராமல் ஏமாற்றியதாகவும் கூறப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் அருகே உள்ள ஆற்றுப்பாலம் பக்கவாட்டு சுவர் இல்லாமலும் பழுதடைந்த நிலையிலும் காணப்படுகிறது. இந்த பாலத்தை 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் நிலையில் எந்த நேரமும் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நாகப்பன்பட்டி முக்குளத்தி கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கட்லா, விரா மீன், கெண்டை உள்ளிட்ட மீன்களை பிடித்துச் சென்றனர். தஞ்சாவூர்
தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையத்தில் சலங்கை நாதம் கலை விழா துவங்கியது. மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்த மையத்தில் கிராமிய கலைகளையும் பழங்குடியினரின் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் வகையில் இந்த சலங்கை நாதம் கலை விழா நடைபெற்று வருகிறது. இதில் 15 மாநிலங்களைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்றனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஆன்லைனில் ஆர்டர் செய்து கொக்கைன் வாங்கிய பெண் மருத்துவரை போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 53 கிராம் கொக்கைனை பறிமுதல் செய்த போலீசார் அதனை டெலிவரி செய்த ஏஜென்டான பாலகிருஷ்ணா என்பவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் 72வது உலக அழகி போட்டி கோலாகலமாக தொடங்கிய நிலையில் விதவிதமான ஆடைகளை அணிந்து கொண்டு அழகிகள் ஒய்யார நடை போட்டனர். இதில் உலகெங்கிலும் உள்ள 110க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த அழகிகள் கலந்து கொண்ட நிலையில் இந்தியா சார்பில் மிஸ் இந்தியா நந்தினி குப்தா பங்கேற்றுள்ளார். இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்புதல் அளித்ததற்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வரவேற்பு தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியவர், அமைதி பாதையை தேர்ந்தெடுப்பதில் பிரதமர் மோடி மற்றும் ஷெரீஃபின் ஞானம், விவேகம், அரசியல் திறமையை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். ஹமாஸ் இஸ்ரேல் இடையே நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தி இஸ்ரேல் மக்கள் டெல் அவீவ் பகுதியில் போராட்டம் நடத்தினர். அடுத்த வாரம் ட்ரம்ப் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் செய்யவுள்ள நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. உக்ரைன் அதிபரை ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் சந்தித்து பேசினர். இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், போலந்து ஆகிய நாடுகளின் தலைவர்கள் கீவ் நகரில் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்தனர். அப்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்த நிபந்தனையற்ற 30 நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு யுக்ரைன் அதிபர் மற்றும் ஐரோப்பிய தலைவர்கள் ஒப்புக்கொள்வதாக அறிவித்தனர். பொலிவியாவின் லாபாஸில் 3000க்கும் மேற்பட்ட பொலிவியர்கள் ஒன்று கூடி உலக சாதனையை முறியடிக்கும் முயற்சியாக டர்க்வேடா எனப்படும் ஆன்டியன் இசையை இசைத்தனர். முன்னர் ஆண்கள் மட்டுமே வாசித்து வந்த இந்த இசைக்கருவியை பெண்களும் தற்போது வாசித்து மகிழ்ச்சியாக இருப்பதாக அந்நாட்டு மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் நிறுத்தத்தை தொடர்ந்து பாதியில் நிறுத்தப்பட்ட IPL தொடர் வரும் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாதியில் நிறுத்தப்பட்ட பஞ்சாப், டெல்லி அணிகளுக்கிடையேயான லீக் போட்டி மீண்டும் முதலிலிருந்து தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிக்கப்பட்ட முடிவை விராட் கோலி திரும்ப பெற வேண்டும் என்று வெஸ்ட் இண்டீஸின் முன்னாள் வீரர் பிரையன் லாரா வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த கோரிக்கையை நிச்சயம் விராட் ஏற்பார் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பெரிய ரன்கள் குவிக்கக்கூடிய ஆட்டத்தை ரிஷப் பந்த் மறந்ததே அவரின் தடுமாற்றத்திற்கு காரணம் என்று இந்திய அணியின் முன்னாள் வீரர் சஞ்சய் பங்கர் தெரிவித்தார். டெஸ்ட் போட்டிகளில் பந்த் சிறந்த பேட்ஸ்மேன் என்பதில் சந்தேகமில்லை என்றும் ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளை அவர் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டின் IPL தொடரில் கண்டெடுக்கப்பட்ட மிகச்சிறந்த வீரர் பிரியன்ஸ் ஆர்யாதான் என்று பஞ்சாப் அணியின் தலைமை பயிற்சியாளர் ரிக்கி பாண்டிங் தெரிவித்துள்ளார். இந்த தொடரில் நம்ப முடியாத ஆட்டத்தை பிரியன்ஸ் ஆர்யா வெளிப்படுத்தியிருப்பதாக அவர் கூறினார். பிரியன்ஸ் ஆர்யா பயமின்றி விளையாடுவதை பார்க்கும்போது அவருக்கு நிச்சயம் நல்ல எதிர்காலம் உள்ளது என பாண்டிங் தெரிவித்தார். இந்திய டெஸ்ட் அணியின் புதிய கேப்டனாக சுப்மன் கில்லும் துணை கேப்டனாக விக்கெட் கீப்பரான ரிஷப் பந்தும் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மா கடந்த சில நாட்களுக்கு முன் ஓய்வை அறிவித்தார். இதனால் வரும் ஜூன் மாதம் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு முன் புதிய கேப்டனை தேர்வு செய்யும் பணியில் BCCI இறங்கியுள்ளது. காயங்களை சந்திப்பதையெல்லாம் ஒரு காரணமாக வைத்து பும்ராவை கேப்டனாக நியமிக்காமல் தவறு செய்யக்கூடாது என்று இந்திய அணியின் முன்னாள் வீரர் மதன்லால் தெரிவித்துள்ளார். உடற்தகுதி என்பது வேறு விஷயம் என்றும் இந்திய அணியை வழிநடத்த சரியான நபர் பும்ராதான் என்று கருத்து கூறுவதாக அவர் தெரிவித்தார். 2027 நடைபெறவிருக்கும் ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியை இந்தியாவில் நடத்த BCCI பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியானது. 2021 மற்றும் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற இறுதிப் போட்டிகள் இங்கிலாந்தின் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற நிலையில் வரும் ஜூன் மாதத்தில் நடைபெறவிருக்கும் 3வது இறுதிப் போட்டியும் அதே மைதானத்தில் நடைபெறுகிறது. நடிகர் சூரியின் மாமன் படத்தின் பாடல்களை படக்குழு வெளியிட்டுள்ளது. பிரசாந்த் பாண்டிராஜ் இயக்கும் இந்த படம் மே 16ஆம் தேதி வெளியாகிறது.
படத்தின் டிஜிட்டல் மற்றும் OTT உரிமையை ஜி நிறுவனம் பெற்ற நிலையில் படத்தின் அனைத்து பாடல்களையும் படக்குழு வெளியிட்டுள்ளது. நடிகர் பிரதீப் ரங்கநாதனின் புதிய படத்துக்கு டியூட் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. கீர்த்தீஸ்வரன் இயக்கும் இப்படத்தில் மமிதா பைஜு கதாநாயகியாக நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியானது. நடிகர் சிவகார்த்திகேயனின் அடுத்த படத்தில் நடிகர் மோகன்லால் இணைய உள்ளதாக தகவல் வெளியானது. விநாயக் சந்திரசேகர் இயக்கும் இப்படம் தந்தை மகனுக்கு இருக்கும் பந்தத்தை மையமாக வைத்து உருவாக உள்ளதாக கூறப்படுகிறது. படத்தில் சிவகார்த்திகேயனின் தந்தை கதாபாத்திரத்தில் மோகன்லால் நடிக்க பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. நடிகர் சீமானின் தர்மயுத்தம் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. இந்த படத்தில் அனு சித்தாரா மற்றும் RK சுரேஷ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்ட நிலையில் அதில் தீர விசாரிப்பதே மெய் என்ற பதிவு இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது. கவிஞர் வைரமுத்து அவரது தாயார் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்ததாக எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் தாயாரின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் வடுகப்பட்டியில் இன்று மாலை நடைபெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் வைரமுத்து தாயார் மறைவிற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நடிகர் சூப்பர் குட் சுப்பிரமணி உயிரிழந்துள்ளார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இவர் கடந்த சில தினங்களாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் 4ஆம் கட்ட புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மதுரை சித்திரை திருவிழாவின் 12ஆம் நாள் நிகழ்ச்சியில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். ரிஷப வாகனத்தில் எழுந்தருளிய அன்னை மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் மேற்கு கோபுரம் வழியாக சித்திரை வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். கடந்த 12 நாட்களாக நடைபெற்று வந்த சித்திரை பெருவிழா அம்மன் வீதி உலாவுடன் நிறைவு பெற்றது. கோவை கோட்டை சங்கமேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பேரூர் ஆதீனம் சாந்தலிங்கம் மருதாச்சல அடிகளார், கௌமார மடாலயம் ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள், பஞ்சகலிங்கேஸ்வரர் சுவாமிகள் தேரோட்டத்தை தொடங்கி வைக்க தேர் பெருமாள் கோவில் ஒப்பனகார வீதி மாநகராட்சி அலுவலகம் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. திருப்பூர் அவினாசி லிங்கேஸ்வரர் கோவில் சித்திரை தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் பெண்கள், குழந்தைகள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து 4 ரத வீதிகளில் வலம் வந்தனர். அம்மனை தொடர்ந்து சுப்பிரமணியர் மற்றும் சண்டிகேஸ்வரர் தேரும் வீதியுலா வந்தது. தஞ்சை பெருவுடையார் கோவிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு மகாநந்தியம் பெருமானுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. பால், மஞ்சள், தேன், பழ வகைகள், கரும்புச்சாறு உள்ளிட்டவை கொண்டு நந்திக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. இதையடுத்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடித்தந்த மாலை, பட்டு வஸ்திரம் உள்ளிட்டவை கள்ளழகருக்கு சாற்றப்படுவதற்காக கொண்டு செல்லப்பட்டது. மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறவுள்ள நிலையில் ஆற்றில் இறங்கும் போது அழகர் அணியக்கூடிய மாலை, வஸ்திரம் உள்ளிட்டவை ஆண்டாள் கோயிலிலிருந்து அனுப்பப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தர கோசமங்கையில் மங்களேஸ்வரி சமேத மங்களநாத சுவாமி திருக்கோவிலின் சித்திரை பெருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அருள்மிகு மங்களேஸ்வரி சமேத மங்களநாத சுவாமி திருத்தேரில் எழுந்தருளி கோவிலை சுற்றி வலம் வந்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள புராதன திரௌபதி அம்மன் திருக்கோயிலில் தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் உடலில் அலகு குத்திக் கொண்ட பக்தர்கள் அம்மன் தேரை இழுத்துச் சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். பஜாஜ் நிறுவனம் புதுப்பிக்கப்பட்ட பிளாட்டினா NXT 110 மாடலை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது முந்தைய மாடலை போலவே என்ஜினை கொண்டிருப்பதிலும் தற்போது அரசால் செயல்படுத்தப்பட்ட LOBD 2B விதிமுறைகளுக்கு இணங்க டியூன் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.